ஹாய் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கர் சூடாகுது. குக்கர் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாத்திலாம் ஜன்னல் குக்கர் சூடாகுது. குக்கர் சூடாயிடுச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி போடுறோம். கல்லுப்பு போடு நல்லா வதக்கலாம். நாட்டுக்கோழி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம நாட்டுக்கோழி போட்டோம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நாட்டுக்கோழியும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிக்கலாம்.
மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் தூள் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற முதலுக்கு நம்ம வதங்கணும். நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். மிக்சி வந்து மிக்சி ஜார் வந்து கழுவிலாம் ஊற்றிருக்கிறேன். நாட்டுக்கோழி வந்து தண்ணியாக வேணுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கிறேன். உப்பு காரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நீ குக்கர் வந்து மூடிட வேண்டியதான். நம்ம குக்கர் மூடும்போது இது வந்து ஓட்டையில் இந்த ஓட்டை வந்து தெரியுதான்னு பார்க்கணும். தெரியலனா இப்படி ஊதி விட்டால் அந்த அடைப்பு இருந்தால் போயிடும். அந்த மாதிரி செக் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. நான் எப்போதுமே குக்கர் மூடுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் போடுவேன். நீங்களும் இது மாதிரி குக்கர் மூடும்போது சரி பார்த்துக்குங்க. இப்போ விசில் வந்து 4 விசில் வரணும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சு, பார்க்கலாம். ஓகே, காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. கிரேவியாக வேணும்னு சொன்னதுனால இப்போ கிரேவியாக போட்டாச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி குழம்பா வேணான்னு சொன்ன கிரேவியாக வச்சாச்சு. ஓகேங்க, எங்கள் வீட்லேயும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, கிரேவியாக சூப்பராக இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வேலை எனக்கு வந்து பாத்திரங்களும் துணி துவைக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்த வேலை என்னங்க, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வேலை இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வேலை சமைச்ச பாத்திரத்தை கழுவணும். வாங்க பார்க்கலாம். பாத்திரங்கள் ஒரு வேலை, நெக்ஸ்ட்டு வேலை துணி துவைக்கிற வேலை. அடுத்து பார்க்கலாம். பாத்திரம் கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சுருக்குறோம். இனி விசில் வரணும். நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாஷிங் மிஷினுக்கு வந்து தண்ணி எடுத்து தான் ஊற்றினோம். வீட்டு பைப் கனெக்ஷன் இல்லை. தண்ணி இங்கே இருக்கிற பேரில் இருந்து தான் தண்ணி மோந்து ஊற்றி தான் வந்து துணி துவைக்கிறோம். துணி துவைச்சிட்டு காய வச்சாரு.
வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு செம்ம வேலைங்க, ரெஸ்ட்டே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.